இப்பாரு வந்து கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக போய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா ரொம்ப டென்ஷனாகிட்டு இருக்காங்க. ஏமா என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி நிற்கிறீங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமா அந்த பார்லர்காரி எங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏமா என்னாச்சுமா, ஏதோ இவ்வளோ தூரம் கோவமாக இருக்கீங்க, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம்லேருந்து வெளில தரத்தரன்னு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்டி வெக்கமாவே இல்லை உனக்கு? நீ அத்தனை பொய்யும் பேசிவிட்டுட்டு இப்போவும் மறுபடியும் திரும்பவும் நான் கூட ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணுறக்கு தான் போய் பேசுன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் போய் பேசி என்னை ஏமாற்றிட்டு இப்போ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க ஃபஸ்ட் நைட்டுக்கு, அதுக்கு அப்படியே இழுச்சிக்கிட்டு போய் உட்காந்துருக்குற, நீ வெக்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவள் வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அண்ணாமலையும் கேட்குறாங்க, என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா, நீ தான் எல்லாத்தையும் எந்த ஏற்பாடு பண்ண, இப்போதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. டார்ச்சர் யார் பண்ணுறா, நான் பண்ணுறேன்னா இல்லை இவ பண்ணுறாளா? ஏங்க இந்த ஆர்டர் கிடச்சிருச்சு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இவன் மறுபடியும் வந்துட்டு கோடீஸ்வரி ஆயிடுவா, பெரிய நல்லா ஏதோ போய் பேசினா அது மனசிட்டு மறுபடியும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா, இன்னும் திருட்டு நாய் மறுபடியும் போய் தாங்க பேசி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவ போய் பேசியிருக்கிறாங்க, இவ ஆர்டர் இவ ஒன்றும் வாங்க கிடையாது, இந்த ஆர்டர் ஃபுல்லாக முழுக்க வாங்கி கொடுத்து இந்த மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் எனக்கு இப்போ தான் சிந்தாமணி கால் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சிந்தாமணி கால் பண்ணி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்துட்டு இந்த பூ ஆர்டரை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா முத்துக்கு அப்படியே செம கடுப்பாகுது. அப்போ மீனா வந்துட்டு ஏன் ஆர்டர் எதுக்கு அவங்க போய் அங்கே போய் கெடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்களா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடுமீனா தொழில் போட்டி இருக்குதுல்ல, பரவாயில்ல விடு, எப்படி இருந்தாலும் மூக்கடைஞ்சு தான் வந்திருப்பாங்க, மேற்கொண்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அங்கே போய் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ரோஹினிக்கு ஆர்டர் கிடைச்சதுனால அந்த போட்டியில் தான் வந்து மீனா வந்து ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதை அவங்க தொழில் போட்டிங்கிறத விட வந்து வீட்டில் இருக்கிற போட்டினால தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி சொல்லியிருக்கும் போல இருக்குது. அப்போ தான் அவங்க தெளிவாக சொல்லியிருந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது ஃபர்னிச்சர் ஆர்டர் கிடையாது, பூ ஆர்டர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்தோம். அது மீனாவும் முத்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு கோகிலா வந்து சொல்லி தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் தெரியும். அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு அதுக்கு ஆர்டர் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பிரதருக்கும் வந்துட்டு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு தான் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது ரோஹினியோடைய ஹஸ்பண்ட் தான். ரோஹினி எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் அந்த பொண்ணுக்கு அந்த ஆர்டர் நான் கொடுத்தேன். சரி ஓகே, அவங்களும் வளர்ந்து வராங்களா, வளர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீங்கள் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னமோ அந்த ரோஹினி தான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் மீனாவுக்கு வந்துட்டு போட்டினால் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பாக அவங்களுடைய கேரக்டரே இப்படி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அந்த ஆர்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு சிந்தாமணி எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஏன் இப்படிலாம் இருக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சட்டுன்னு கணத்தோட சேர்த்து அடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு ஏன் ரோஹினி, எதுக்கு ரோஹினி இப்படியெல்லாம் போய் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த ஆர்டர் நான் தான் கேட்டு வாங்கி கொடுத்தேன் தான், ஆனால் வந்துட்டு அட்ரஸ் கொடுத்தா அவங்களே போய் மீதியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வராங்க, எதுக்கு மீனா நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, இங்கே பாருங்க ஆண்டி, மீனா தான் என் கண்ணெதிரிக்காக தான் ஆர்டர் வந்துட்டு வாலண்டியராக போய் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள ஒன்றும் தூக்கி கொடுத்துறவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹினி கிட்ட நான் வந்து கேட்டேன், மீனாவுக்கு ஒரு ஹெல்ப் ஒரு தேங்க்ஸாக சொன்னீங்களா இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க, நான் தானே போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க பாருங்கள், வழி கேட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா, வேலை கிடச்சிச்சின்னா அந்த வேலை கிடச்சதை முழுக்க கிரெடிட் ஃபுல்லாக வந்துட்டு அந்த வழி காமிச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அது மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு வழி காமிச்சாங்க, நான் போய் பேசினேன், நாங்கள் வந்து நல்லா தொழில் பண்ணி கொடுப்பேன், பொருளெல்லாம் நல்லா டெலிவரி பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் எங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்கிறனால தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்களாங்க எவ்வளோ நடந்திருக்குது, இவ்வளோவும் நடந்திருக்குது. ஆனால் இவ ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ தான் எல்லாமே பண்ண மாதிரி என்னை காக்கா பிடிக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு கொடுத்துட்டு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டா, இவளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இவ இந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது, இந்த முத்துவும் மீனாவும் இனிமேல் இந்த ரூமில் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஆமாம் அப்போ எனக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. அவன் இவ இருக்கா பாரு, இவன் இனிமேல் வெளியிலே இந்த கட்டளையை படுத்து தூங்கிட்டோம், அப்போ நானுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கள் ரூமில் வந்து தூங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற நம்மளை, விஜயா நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறேன், உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க 4 பூரா 2 பேருமே உழைக்கிறாங்க, இதான் கிச்சனில் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுறா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா, இது மாதிரி யார் ஏமாறுவாங்க, எங்கே போய் பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தானே இந்த பார்லர் கறி பண்ணிட்டு இருக்கிறா. இவளுக்கு ரூம் கொடுத்தா என்ன, இல்லை வெளியில் படுக்க வச்சா என்ன, இவன் இங்கே இருக்கட்டும், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பத்திரக்காளி ஆயிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரூமை டக்குன்னு சாத்திக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க நம்மளை, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா,
பண்ணுறா, அவள் கொஞ்சம் சரியாயினா அவளே நார்மல் ஆயிடுவா. இப்போ ரோகிணி வந்துட்டு மனுஷன் மறுபடியும் ஏற்றுக்கலான்னு சொன்னால, எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பண்ணுற நீயே? நீ வந்துட்டு உண்மையாக இருந்தேனாவே உங்கள் அத்தைக்கையும் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ தேவையில்லாமல் ஏதோ அவன் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ திரும்ப திரும்ப போய் பேசுகிற, கடைசியில் அது வந்து உனக்கே வந்து ஆப்போசிட்டாக வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைம்மா நீ வந்துட்டு பண்ணது ரொம்ப மிகப்பெரிய தப்பு தான். அவள் வந்து அதாவது மீனா வந்து பெருந்தன்மையாக உனக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை வந்துட்டு நீ வந்துட்டு சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி மீனா தான் எனக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் போய் பார்த்து பேசினேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? உங்கள் ஆன்ட்டியோடைய மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி தானே. ஆனால் இந்த உண்மை வெளிவந்ததுக்கப்புறம் பற்றி இல்லை உங்கள் அத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லையே. அவளுக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா. எப்போ நீ மலேசியா கிடையாது, பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறப்பவே அப்போயே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருந்தது, மறுபடியும் நீ வந்துட்டு திரும்ப வந்துட்டு போய் பேசி அவள் தலையில் மிளகா இருக்க பார்த்த, அதனால் அவனால் இதை ஏற்றுக்க முடியல. நீ பண்ணுறது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனம் சொல்கிறாங்க, ரோஹிணி நீ இப்படி பண்ணுறது பண்ணியிருக்க கூடாது, அப்பா சொன்ன மாதிரி நீ உண்மையை சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் ஆளாளுக்கெல்லாம் இப்படியே சொன்னீங்கன்னா நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா? ஆன்ட்டியோடைய மனசில் இடம் பிடிக்கணும், நம்ம ரெண்டு ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பாரு இதே தான் நீ காரணம் சொல்லிட்டு இருக்கிற. சரி எங்கள் அம்மாட்ட தான் சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்கிறக்கு என்ன உனக்கு, என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாரு, பாலரமா முழுக்க முழுக்க எல்லா புகழும் அதுக்கு தான் வேணும், வேலையே செய்யாமல் எது நல்லவங்க கொடுக்குற ஆர்டரை வந்துட்டு மீனாக்காக கொடுத்ததுனால அந்த ஆர்டர் கொண்டு வந்து இங்கே கொடுத்தாலும் கூட தான் பேர் தான் முன்னாடி இருக்கணும், தான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு தலகணத்தில் வந்து இப்படிலாம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, தேவையில்லாமல் பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க பரலாமா பெருசு பண்ணுறாங்க? இந்த விஷயம் எனக்கு முந்தா நேரத்தே தெரியும், எனக்கு மீனா சொன்னா. இருந்தாலும் சரி நீ ஏதாவது பெருசாக ஏதாவது ஓவராக பண்ணினா வெளில சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் இருந்தால் அப்போவே எனக்கு அவ்வளோ கோவம், நான் மீனா கூட திட்டினேன், எதுக்கு இப்படிலாம் நீ வந்து பண்ணிட்டு இருக்கிற, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்லர் அம்மாவும் மனோஜ் நமக்கு நல்லா தான் நினைக்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கி நான் திட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ருதியும் சொல்கிறாங்க, முத்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இதே தான் நானும் மீனாட்ட சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு பின்னா நல்லது பண்ணலாம், இல்லை நல்லது இல்லை, ஆனால் வந்துட்டு நமக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணலாம், நம்ம கெட்டு போகட்டும் அழிஞ்சு போகட்டும் நினைக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணினா நமக்கு நாமே தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருடா, ஏற்கனவே வந்து மீனா குழம்பி போய் இருப்பா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு, உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அத்தையோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குங்கிறது நான் எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மீனா நீங்களே வந்து எப்படி தான் உண்மை வெளில தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது, எனக்கு பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணவும் எனக்கு தெரியவும் தெரியாது, தேவையில்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்துருக்கலாம் தான் எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் ஒரு தேங்க்ஸ் தாங்க வந்துட்டு மீனா கிட்ட சொல்ல சொன்னேன், அதுக்கே நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க, அதனால தான் கடவுளை பார்த்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க ரவி, ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இரு, எந்த இடத்துல எப்படி பேசுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆன்ட்டி கிட்டே சொல்லணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருந்தாலும் ஏன் மீனாக்கு மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம்ல, சரி ஓகே ஆன்ட்டி கிட்ட தானே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போய் இவங்க சொல்லியிருந்துருக்கலாம்ல, மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்ல, அட்லீஸ்ட்டு இவங்க யாருக்கிட்டையும் எந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, இந்த பார்லர் அம்மா இந்த விஷயத்தை மட்டும் மறைக்கல, இன்னும் பெரிய விஷயம் ஏதோ எல்லாம் மறைச்சிட்டு இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் கையும் கழுமும் சிக்கும் அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனம் சொல்கிறாங்க, அப்பா என்னப்பா அம்மனா அப்படா எனக்கு இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் எனக்கு கிடையாது இல்லை, நான் அப்படா உங்களோட தான் வந்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஒருத்தண்டா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ இந்த ரூமை எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் அண்ணாமலை சொல்லிட்டு மனோஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு.